குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேரிங் அண்ட் ஷேரிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடாலசென்ட் அந்த ப்ரீ அடாலசன்ஸ் இந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இதை நிறைய பேருக்கு பகிர்ந்தால் ஒரு சர்வீஸாக இருக்கும், அவங்களுக்கு யாருக்கான பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்டென்ஷன். ஸோ ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த வீடியோஸ் போடுறோம். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இது ரீச் ஆச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஷேரிங் அண்ட் கேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பேம்பர்டாக சில்ட்ரன்ஸை வச்சுருக்கோம். இன்னும் கேட்டால் இந்த கண்ணுக்குள்ளே இந்த இமை எப்படி பாதுகாப்புறோம் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து அவங்க அவங்களுடைய ஃபேமிலி லைஃபு அப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 ரொம்ப ஒரு சஃபஸ்டிகேட்டடாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸோடைய ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்னு தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கிளைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகி தன்னுடைய வாழ்க்கையில் தாம் பட்ட கஷ்டம்லாம் தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடுன்னா ஹோட்டல் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு, பிள்ளைக்கு என்ன படிக்கிறதுக்கு ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஸ்டடி ரூம் அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். பட் இப்போது காலகட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எல்லாமே பண்ணலாம். பட் அந்த கனெக்டிவிட்டி, அந்த ஹியூமன் கனெக்டட்னஸ் அது ரொம்ப ரொம்ப ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு கூட தே காண்ட் அக்வயர் டைம். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்களால வந்துக்க முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். சரிங்களா? இப்போ அந்த பேரண்ட்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்காங்க. அவங்க ஈவினிங் டயர்டாகி வராங்க. ஸோ இந்த பொண்ணு இல்லை இந்த பையனோ அந்த வீட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க என்ன எடுத்துக்கணுமோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. அண்ட் த பேரண்ட்ஸ் when they come home அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு சீரியல் பார்க்குறதோ ஒரு இது பார்க்குறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சாப்பிட்றதுக்கு கூட த்ரூ ஃபோன் தான் தே கால், சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ், எனக்கு இப்போ வேண்டாம், நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ தே டோன்ட் மைண்ட். சரி, ஏதோ அவள் வேலை பார்த்துட்ருக்கா, படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஷேரிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன், அந்த கேரிங் எங்கே இருக்குது பாருங்களேன், டோட்டலி ஆப்சண்ட். ஓகேங்களா? ஒரு நாள் அடைவில் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்கிறது கூட அந்த மதருக்கு தெரியாமல் போயிடுது. அவள் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகிறா, அவள் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆகுறா, அந்த பொண்ணும் அந்த பையனும் எப்போ ரீச் ஆகுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதுவுமே தே டோன்ட் நோ. இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய ஃபேமிலியில் அப்படி தாங்க இருக்காங்க. சரி, இதனால் என்ன பிரச்சனை வருது? ஸோ அவங்க ஒரு செல்ஃபாக தானே வளர்க்குறாங்க அப்படின்னு கூட நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஓகே. பட் அந்த குழந்தைங்க என்னென்ன லேக் ஆகுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்குது. ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எப்போ அந்த பிள்ளைங்க பகிர்வாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் இருந்து வந்த உடனே பேரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன படித்த, வா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்து படி அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எவ்ரி நைட் டின்னர் டைமில் இல்லை அதுக்கப்புறம்
படித்து முடித்து அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் they have to spend time with their parents to talk about what has happened. அந்த டின்னர்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸோட அட்லீஸ்ட் ஒரு 15 to half an hour ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன கற்றுண்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் அவங்க வந்து தே லேர்ன்ட், அதை என்ன புதுசான விஷயங்கள் என்ன கற்றுண்டாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணினாதான் ஒரு ஒரு விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த குழந்தைங்க எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீடு தேவைப்படுது அப்படிங்கிறத பேரண்ட்ஸால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஷேரிங் அண்ட் கேரிங் வரும்போது ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக யூ ஹாவ் டு மேக் அ பாயிண்ட் தட்டு டெய்லி விஷயங்கள் என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் நீங்கள் சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்லலாம். அந்த சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் கேட்டு வாங்கிறது மேண்டேட்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கேரிங் அப்படின்னா, இப்போ ஒரு மாதிரி எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னா, என்ன உனக்கு இந்த வயசில் உனக்கு மூடு சரியில்லை, நாங்களே எவ்வளோ உனக்காக தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. மூடு சரியில்லையா, சரி வா நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு டேக் தேம் ஃபார் வாக்கிங் ஆர் ஆஸ்க் தேம். ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு ஒரு கார்டனிங் பண்ண சொல்லுங்கள். வீட்டில் தோட்டம் இருக்குது, சின்ன செடி இருக்குன்னா தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். சரி, எல்டர் கேருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ்க்கும் ஆஸ்க் தேம் டு டூ எக்ஸசைஸ். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண வைங்க, அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. லாங் வாக்கிங் போகும்போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீல் வருங்க அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், ஒரு சில பேர் அதை வந்து கையாளுவாங்க. ஸோ நல்ல ஒரு அவுட்கம் பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வாக் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். அந்த கேரிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு பேர்டன் அது இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் பேசும்போது அந்த எந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி நீ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கணும், அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு நீ எப்படி அதை வந்து ஃபொர்கோ பண்ணி ஒரு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் பண்ணி எப்படி நீ வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ மேண்டேட்டாக அந்த ஷேரிங் அண்ட் கேரிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தைங்கள ஒரு நல்ல ஒரு தெரப்பி என்னென்ன அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் தெரப்பி, ஒரு நல்ல ஒரு வாக் கூட்டு போகிறது, ஒரு கார்டனிங் பண்ண வைக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, ப்ளஸ் எல்லோரும் ஒன்றா கூடி டெய்லி என்ன நடக்குதுங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனை பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே வரும். சரிங்களா? என்ன ஆகிடுதுன்னா, சப்போஸ் அவள் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் ஆயிடுறா, இல்லை அந்த பையன் எக்ஸ்போஸ் ஆகிறான் அப்படின்னா அதை எப்படி பயத்தினால அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல், ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லலாம். இப்போ மார்க் கம்மியாகிடுது, அப்பா வந்து பயங்கர ஒரு ரிஜிடாக இருப்பார். அவர் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்ப்பார், மார்க்ஸ் நிறைய எடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னா, they tend to hide இந்த டிஸ்டன்ஸ். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அந்த டெய்லி அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் இல்லைன்னா அது வந்து ஒரு தப்பு பண்ண ஆரம்பித்து அடுத்தடுத்த தப்புகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டிப்ஸ். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளில வர வைக்கிறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி.